வணக்கம். இந்த பதிவு வந்து சமீப காலத்தில் தமிழ் சூழலில் வெளியாகிற திரைப்படங்கள் பற்றின பதிவு. இன்னும் குறிப்பாக முற்போக்கு இயக்கங்கள் செய்கிற ஒரு செயலான முற்போக்கு கருத்துக்களை மக்களிடம் பரப்பும் வேலை இருக்குல்ல, அந்த வேலையை தன்னுடைய திரை கதையில் வெளிப்படுத்துகிற சில முற்போக்கு சிந்தனை சார்ந்த இயக்குனர்கள் பற்றின பதிவு. அவர்களுடைய ஒரு சில படைப்புகள் அல்லது அவருடைய அந்த படைப்பியல் அந்த அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் மேலே வந்து என்னுடைய விமர்சனமாக இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பல முற்போக்கு சார்ந்த திரைப்படங்கள் வெளிப்படையாக அவர்கள் நினைச்சதை சமூகத்தில் வெளிப்படுத்துதா அல்லது அதில் ஏதாவது சிக்கலோடு வெளிவருதாங்கிறது தான் அந்த கருத்து. இது ரொம்ப முக்கியமாக இயக்குனர் மாரி செல்வராஜ், இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் போன்ற பல்வேறு முற்போக்கு சிந்தனை சார்ந்த இயக்குனர்களை நான் இதில் வந்து நான் சொல்கிறேன். அதுலேயும் குறிப்பாக இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் ப. ரஞ்சித் அவர்களை தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். இப்போ கூட பாம்னு ஒரு திரைப்படம் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய புது இயக்குனர்கள் சமூக சிக்கல்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து சாதிய பிரச்சனைகளை, பெண்ணடிமை சார்ந்த பிரச்சனைகளை, ஆதிக்க சிந்தனை சார்ந்த பிரச்சனைகளை, முதலாளித்துவம் சார்ந்த பிரச்சனைகளை, இந்த மாதிரி பல்வேறு தளங்களில் முற்போக்கு கருத்துக்கள் தமிழ் சினிமாவில் பேசு பொருளாக இருக்குது. அதில் இயக்குனர் ப. ரஞ்சித் போன்றவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு செயல்பாடு இருக்குதுல, ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பாராட்ட வேண்டியதாகவும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னென்னா, இவர்கள் வந்து சபால்டன் பாலிட்டிக்ஸை ரொம்ப கோராக பேசுகிறாங்க. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான வாய்ஸாக இவர்களுடைய திரைப்படங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய படங்கள் ஏற்கனவே வந்திருக்கு. ஆனால் அது ஒன்று வியாபார ரீதியாக வெற்றியடையாத ஒரு சின்ன படமாக சுருங்கியிருக்கலாம். இல்லைன்னா அது ரொம்ப அந்த சமூக பிரச்சனையே ரொம்ப அப்படியே பார்த்து பொறுமையாக அப்படியே டச் பண்ணி பேசிட்டு தான் போகிற மாதிரியான படங்கள் வந்திருக்கு. என்னதான் நிறைய ரொம்ப பாப்புலரான ஆக்டர் அதில் நடிச்சிருந்தாலும் பழைய படங்கள் அது ஒன்றும் பெருசாக சமூகத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தாமலே போயிருக்கு. ஆனால் இயக்குனர் ப. ரஞ்சித் போன்றவர்கள் எடுக்கிற படங்கள் வந்து சமூக பிரச்சனையை சமூகத்தில் அன்னைக்கே அப் டு டேட் வந்து அதை அதிர்வோடு கொண்டு போய் டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுது. இது இவர் ஏன் பண்ணார், இது ஏன் இப்படி செஞ்சார், இது ஏன் இப்படி செஞ்சிடக்கூடாது, அது எப்படி இவர் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் எல்லா தரப்பினர்கள்ட்டையும் கொண்டு போகுது. அதுபோல் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் நம்ம சொல்லவே வேணாம். இப்போ பரியேறும் பெருமாள் திரைப்படம்லாம் வந்து தமிழக போட்டித் தேர்வுகளிலேயே கேட்குறாங்க, அரசு அதிகாரிகளுக்கான போட்டித் தேர்வுகளிலேயே கேட்குறாங்க கேள்விகளா அப்படின்னா அந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ப. ரஞ்சித் அவர்கள் அல்லது அவர்களுடைய குழு, நீலம் போன்ற குழு, அதனை தொடர்ச்சியாக வருகிற நம்ம மாரி செல்வராஜ் போன்றவர்கள், வெற்றிமாறன் போன்றவர்கள், அவங்களுக்கு கனெக்ட்னு நான் சொல்லலை, ஒரு அந்த நெட்வொர்க்கை சொல்கிறேன். இவர்களெல்லாம் சமரசம் இல்லாமல் சமூக பிரச்சனைகளை வெளிப்படுத்துகிறாங்க, பேசுகிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அது என்ன தான் இந்த சமூக பிரச்சனை பேசினாலும் அவங்கள்ட்ட கிராஃப்ட் ரொம்ப 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 ஆச்சரியப்படுறதுக்கு அளவில் கிராஃப்ட் ஒர்க் இருக்குது. இப்போ ஒரு படம் வந்து இப்போ சர்பேட்டான ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அதை ஃபோட்டோவாக நீங்கள் எடுத்து மாட்டலாம். ஒரு ஃப்ரேமையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மாட்டலாம். ஏன்னா அந்த ஃப்ரேமை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதில் அவர் வந்து. ஸோ அதில் வந்து நம்ம அதை ஆர்டிஸ்டிக்காகவே அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கிறதுனால தான் அது தவிர்க்க முடியாத ஒரு இதாக இருக்குது. அதே போல் தான் மாரி செல்வராஜ் அவர்களுடைய எல்லா திரைப்படங்களையும் நம்ம பார்க்குறோம். அதுவும் அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப ஃபைன் டியூன் ஆகிட்டு இருக்குது. அஸ் அ மெட்டீரியலாக அஸ் ஆர்டிஸ்டிக் மெட்டீரியலாக அது ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. வெற்றிமாறன் அவர்களையும் சொல்லவே வேணாம், அது எப்போவுமே அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் நம்ம ஒரு சிக்கலை பார்க்குறோம். வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம அங்கே போயிடுவோம். ப. ரஞ்சித் அவர்களுடைய திரைப்படங்கள் அல்லது மாரி செல்வராஜுடைய திரைப்படங்கள், வெற்றிமாறனுடைய திரைப்படங்கள், இன்னும் நிறைய முற்போக்கு சிந்தனை சார்ந்த திரைப்படங்கள் வேணுமானா வேணும், ரொம்ப ரொம்ப வேணும், ரொம்ப 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 முக்கியமாக வேணும். இவர்கள் தான் இந்த நவீன இந்தியாவினுடைய திரைமுகமாக இருக்க வேண்டியவர்கள், இருக்கக்கூடியவர்கள், இருந்துக்கிட்டு இருக்கிறவர்கள். இவர்கள் தான் சமூக பிரச்சனையை ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க, சமூகத்தில் கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு கலை அதை தான் செய்யணும், ஒரு கலைஞன் அதை தான் செய்யணும். மூடி முறைச்சி பேசுகிறதுல எந்த வேலையும் எதுவும் ஆக போகிறதில்ல. அடுத்து இது வந்து சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துதா அப்படின்னா ஆமாம், இவருடைய திரைப்படங்கள் நிறைய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. இது வந்து இப்போ நீங்கள் ரஞ்சித் அவர்களுடைய திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து பெண்களை வந்து ஒரு வியாபார பொருளாக, ஒரு கவர்ச்சியினுடைய குறியீடாக காட்டாமல் அவர்களை வந்து ஆண்களுக்கு இணையான ஒரு மனிதராக தான் காட்டிட்டு வருவார். அதில் காதல் அதெல்லாம் இருந்தாலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ ரஞ்சித் அவர்கள் எடுத்ததுக்கப்புறம் பல படங்கள் வந்து அது மாதிரி காட்டவே என்னது அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. அவர்களை வந்து ஒரு பெண்ணை வந்து நடனமங்கையாக நடனமாட வச்சு
அல்லது ரொம்ப ஒரு பெண்கள் மேலே அப்யூசிவான டைலாக் ஒரு ஹீரோவே பேசுகிறதெல்லாம் வந்து பழைய படங்களில் நிறையா வரும். இப்போ அந்த கல்ச்சரே இல்லை. அது அப்படி வந்துச்சுன்னா அசால்ட்டாக அடுத்த நிமிஷமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு பசங்க 2Kலேருந்து எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணி அந்த படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன ஹீரோனா லூஸாக இருக்கிறான், சைக்கோவாக இருக்கிறான், இப்படியா பேசுவான் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு. அப்போ பெண்களை இப்படி தான் டீல் பண்ணணும். அவர்களுக்கு அடிப்படை சுயமரியாதை அவர்கள் காக்கிறதுக்கு நாம் அவர்களை எந்த விதத்துலையும் இடையூறு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நனி நாகரிகமான ஒரு மனிதத்தன்மையை வந்து குறைந்தபட்ச பாலின சார்ந்த அந்த செய்திகளை வந்து ரஞ்சித் படங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் மாரி செல்வராஜ் படங்களும் அதே மாதிரி தான் சமூக சிக்கல்களை பேசுகிறதோட அது வியாபார ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றி அடையுதுன்னா அதுக்கு கிராஃப்ட்டு மட்டும் இல்லை, அவர்கள் பேசுகிற அந்த 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 என்ன சொல்கிறது அந்த மொழி, திரைமொழி அது ஒரு கல்ச்சராக மாறி அந்த கல்ச்சர் வந்து எல்லா இடங்கள்லையும் இப்போ எல்லா அது மாறான சிந்தனை உள்ள கருத்தியலுடைய இயக்குநர்கள்ட்டையுமே அந்த அந்த கல்ச்சர் வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வெளிப்படையாக சொல்லப்போனால். ஆனால் நமக்கு இங்கே எந்த இடத்துல சிக்கல் வருதுன்னா ஒரு விஷயந்தான், சின்ன விஷயந்தான், பட் இருந்தாலும் அதை சொல்கிறேன். தொடர்ந்து பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை. அதனால தான் நம்ம அதை பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா குறிப்பாக மாரி செல்வராஜ் போன்றவர்களுடைய படத்தில் அது மட்டும்தான் அவர் பண்ணுறாரு தொடர்ந்து. என்னென்னா வெளிப்படையாக மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு புரட்சிகர அரசியலை அந்த படம் பேசுது. ஒடுக்குமுறைக்குள்ளான ஒரு மனிதரை பற்றி பேசல, ஒரு சமூகத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. இந்த சமூகமே இப்படி தான் இருக்குது, இதை எப்படி நம்ம மாற்றலாம், இதில் இது சரியா இது தப்பான இந்த டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுறது தான் அந்த படத்தை பேசுகிறாங்க. ஆனால் அதில் வந்து இவர்கள் பயன்படுத்துகிற அந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு கருவியாக என்னத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா பக்தியை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா மாரி செல்வராஜ் போன்றவர்கள் வந்து கிராம தெய்வங்களை வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக அவர் படத்தில் வச்சுருக்கிறாரு. நீங்கள் வந்து அவருடைய நிறைய படங்களில் பார்க்க போனால் ஏதாவது ஒரு கிராம தெய்வம் இருக்கும். இப்போ வந்து அவருடைய கர்ணன் நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு பொம்மை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். அந்த பொம்மை தான் வந்து எல்லாத்தையும் செய்யும். இப்போ நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், அந்த கர்ணன் படத்தோட ஹீரோவே அந்த பொம்மை தான், அந்த சக்தி தான், அந்த பேய் தான், பேயோ இல்லை சாமியோ, அதுதான் அதோட அந்த அந்த ஹீரோ. ஏன்னா அந்த பொம்மை போய் தான் அவங்க அப்பாவை தூண்டி விட்டு, அவங்க அப்பா மூலமாக அவங்க கர்ணனை தூண்டி விட்டு அந்த இவ்வளோ கான்செப்டையும் செஞ்சது அந்த சாமி தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது பேய் சாமி படமா அல்லது மக்கள் புரட்சி படமா, அல்லது பேய்னா அது பேய் படமா மக்கள் புரட்சி படமா? கடைசியாக அந்த அவர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச சீனு, தன்னுடைய படத்திலே எடுத்ததுலேயே ரொம்ப பிடிச்ச சீனுன்னு அவர் சொன்னது வந்து அந்த மலை மேலே அந்த பொம்மை அந்த 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 அவங்க சொல்கிற அந்த பொம்மை நிற்கும், காட்டுப்பேசின்னு நினைக்கிறேன் அது பேர். அது அப்படியே வந்து நிற்கும், அது பக்கத்தில் இந்த அதுவாகவே ஒரு கழுதை வந்து நிற்கும், அது கழுதை மேலே கை வச்சுருப்பாங்க. இது வந்து அவருடைய திரை வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த சீனை அவர் காட்டுறாருல, இது வந்து இது என்ன படம்? அங்கே கட் பண்ண இங்கே வாங்கலேன். பாரஞ்சித் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படம் எடுத்திருந்தார், நடிகர் விக்ரம் வச்சு ஒரு படம். அது என்ன படம்னு மறந்துட்டேன், பேர் மறந்துட்டேன். தங்கலான் படம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. அது வந்து அதெல்லாம் ஹாலிவுட் தான். அதில் மாட்டுக்கிறதே இல்லை. ஒர்க்கு அப்படி இருக்குது, அதில் உழைப்பு அப்படி இருக்குது. விக்ரம்லாம் அவரெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த படத்தில் ஒரு புல் பூண்டு வரைக்கும் நடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக அந்த படம் உருவாகிருக்கு. ஆனால் அந்த படத்தில் இன்ஃபேக்ட் அது வியாபார ரீதியாக அடி வாங்கினதுக்கே இப்போ நான் சொல்கிற விமர்சனம் காரணமாக கூட நான் சொல்கிறதும் ஒரு காரணம் என்னென்னா, அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் என்னென்னா அந்த மலையை பாதுகாக்கிற ஒரு கிராம தேவதைன்னு வச்சுக்கலாம். அது என்னது ஒரு தேவதைன்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்கும். அந்த புத்தர் சிலையில் ஒரு கிராம தேவதை வரும். அந்த கிராம தேவதை தான் அந்த புத்தர் சிலை இருக்கிற அந்த மலையை வந்து பாதுகாக்குது. அந்த மலையை வந்து யாரோ ஒருத்தவங்க சுரண்டுறதுக்கு வராங்க. ஏன்னா அதில் தங்கம்லாம் இருக்குது. அதை வந்து விடாமல் அந்த 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 சக்தி தான் தடுக்குது. அதை வந்து அந்த சக்தி யாருக்கிட்ட வந்து பேசுதுன்னா நம்ம தங்கலானா இருக்கிற விக்ரம்கிட்ட பேசுது. விக்ரமுக்கு வந்து அந்த அவங்களோட உரையாட முடியுது அந்த அந்த இதோட. ஏன்னா அவர்களோட ஏதோ ஒரு 300 சம்திங் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இது என்ன படம்? இது உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கான படமா அல்லது பேய் படமா அல்லது சாமி படமா? எதுக்குடா அந்த கேள்வியை கேட்குறோன்னா, இதுதான் மக்கள் மத்தியில் வர பிரச்சனையாக இருக்குது. அவர்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு இர்ரியலிஸ்டிக் கேரக்டரை ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூப்பர் ரியாலிஸ்டிக் கேரக்டரை நீங்கள் உங்கள் படத்துக்குள்ளே உங்கள் கதைக்குள்ளே கொண்டு வரீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஆர்டிஸ்டிக் நேச்சரில் அந்த வியூவில் வந்து அதை கொண்டு வரீங்க.
நிறைய ஹாலிவுட் படங்கள் இப்படி தான் இருக்குது. நீங்கள் அந்த பார்வையில் உங்களுக்கு அப்படி ஒன்று தேவைப்படுது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரியான சூப்பர் நேச்சர் மேட்டர்லாம் இல்லை. இப்போ இப்படி வந்து ஒரு கேரக்டர் வந்து அவங்க கூட பேசாது. தங்களானில் வர மாதிரி எந்த கேரக்டரும் அவங்க கூட வந்து பேசாது. காட்டு பேச்சு மாதிரி எந்த ஒரு பொம்மையும் வந்து அவர்களை தூண்டி விடாது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு படம் வருது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு, கபடி சார்ந்த படம். அந்த படம் அவர் துருவ் நடிச்சிருக்கிறாரு, காலமாடன்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் பாடல்கள் எல்லாமே ஏதோ ஒரு கிராம தெய்வத்தை பற்றி ஒரு கருப்பங்கிற மாதிரி ஒரு பாடல்கள் வருது. அந்த படத்தை நான் பார்க்கல, முழுசாக அதான் வருது. அந்த அவர்களுடைய பாடல், அவர்களுக்கு சாமி வந்து ஆடுறது, அந்த கருப்பை வந்து கருப்பனா இவர் நினைக்கிறது, இவராக கருப்பை நினைக்கிறது. ஸோ நான் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய கருத்து இந்த கான்செப்ட் எல்லாமே அம்பேத்கரியத்துக்கு எதிரானதாக இருக்குது. அம்பேத்கரியம் என்ன பேசுனுச்சோ, பெரியாரியம் என்ன பேசுனுச்சோ அதுக்கு எதிரான கருத்தாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப தப்பான, ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறீங்க. குறிப்பாக எளிய மக்கள் மத்தியில் கொண்டு போகிறீங்க. குறிப்பாக கல்வி அறிவு இல்லாத மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. குறிப்பாக தலைமுறையாக ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்கள்கிட்ட உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறீங்க. அடிப்படையில் பா. ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் அவர்களும் ஒரு பெரிய கலைத்துவமான ஆர்டிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ். அதுதான் பிரச்சனை. இவங்க என்னென்னா, இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணுடைய கூந்தலை வந்து எதோட ஒப்பிடுவாங்கன்னா, ஏதோ ரொம்ப எந்த கவிஞராக உயர்ந்த கவிஞர் நம்ம கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த கவிஞர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அதுக்கு ஒரு ஊமை கொடுக்குறாரோ அவரை தான் ஒரு பெரிய கவிஞராக பார்ப்போம். கவித்துவமாக இருக்குல்ல. இப்போ ஒரு பெண்ணுடைய கண் வந்து அது வந்து கோலி குண்டு மாதிரி இருக்குன்னு ஒரு கவிஞர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கவிஞர் வந்து இல்லை அது வந்து பூமி உருண்டை மாதிரி இருக்கும் பாரு, இன்னும் இல்லை அது நிலவு மாதிரி. ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. அந்த கவிதையுடைய இனிப்பு அப்போ தான் அதிகமாகுங்கிறதுனால கவிஞர்கள் வந்து ஊமை போடுறது அவங்களோட வழக்கம். இவங்களும் வந்து ஒரு பெரிய சினிமா அந்த கலைத்துவமான ஆட்கள்ங்கிறதுனால அவருடைய படைப்பில் கவித்துவத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் ஆர்டிஸ்டிக் அந்த அந்த மேட்டர்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர் ரியலிஸ்டிக் மேட்டர்ஸ் கொண்டு வராங்க. இதுதான் காஞ்சனா. நீங்கள் இப்படி கொண்டு வர படம் தான் காஞ்சனா, இப்படி கொண்டு வர படம் தான் அருந்ததி. இப்படி நீங்கள் சூப்பர் ரியலிஸ்டிக் மேட்டர் வந்து இந்த மாதிரி காலமாடன்னு ஒருத்தர் வருவான், அவனுக்கு இந்த கருப்பண்ண சாமிக்கு ஏதோ ஒரு வேலை கனெக்ஷனை கொடுக்குறீங்கனாலே அது பழைய வா அருகில் வா 13ஆம் நம்பர் வீடில் தான் போய் நிற்கும். சரி, ஓகே. இது எந்த வகையில் சமூகத்தில் பிரச்சனையாக ஏற்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அம்பேத்கரியம் என்ன சொல்லுதுன்னா, உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அவர்கள் மத்தியில் இருக்கிற மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை கட்டி காப்பாற்றுற, அந்த மூட நம்பிக்கை மூலமாக கட்டி காப்பாற்றப்படுகிற பல்வேறு பழமைவாத கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் தான் அவர்களை வந்து ரொம்ப வேகமாக இயங்க விடாமல், அவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் தடுக்குது. குறிப்பாக வந்து அது ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லலாம், ஜாதி கட்டுப்பாடுன்னு சொல்லலாம், கோயில் கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே அது ஒரு கான்செப்ட் இல்லை. ஸோ அதை தான் அம்பேத்கர் சொல்கிறாரு. அதை உடைத்தெறிஞ்சிட்டு நீங்கள் அறிவியல் பக்கம் வாங்க. இது இன்னும் சொல்லப்போனால் இது எவ்வளோ டீட்டெயிலாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைகளுக்கு எதிராக அவருடைய வாழ்நாளே இதற்காக தான் அவர்கள் ஒப்புமை கொடுத்துருக்குறாங்க. இந்த மூடத்தனங்களுக்கு எதிராகவும் பிற்போக்குவாதங்களுக்கு எதிராகவும் இந்த சிந்தனைகள், கடவுள், மத, புராண இந்த சிந்தனைகளுக்கு எதிராக தான் களம் கண்டவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள். ஏன்னா இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமூகங்களை கொண்டு போய் பாருங்களேன், அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷங்கிறதே கோயில் திருவிழா கொண்டாடுறது தான். அவர்களுடைய மிகப்பெரிய என்னன்னு கேளுங்க. இப்போ 2 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பக்கத்து ஊரில் இருப்பாங்க. இவனுடைய வெற்றி என்னன்னா, பாடுறேன் என் ஊர் திருவிழா அந்த முறை நான் எப்படி நடத்துகிறேன் பாடுறான்னா, அவனுடைய வெற்றி அதான், அவ்வளோதான் அவனோட வெற்றி. அவனுக்கு சண்டையா? உன் ஊருக்குள்ள விட மாட்டியா? என் ஊரில் நான் எவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறேன் பாரு, என் ஊர் கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துகிறேன் பாரு அப்படின்னு இவன் ஒரு கோயிலை கட்டி நிற்பான். சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டு கோயிலை கட்டுவாங்க. ஏன்னா அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றியை வந்து கோயில் கட்டுறது, தேர் இழுக்கிறது, அதுதான் அவருடைய சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த சந்தோஷத்துடைய உச்சக்கட்ட சந்தோஷமாக அவங்க எதை நினைக்கிறாங்கன்னா, இன்னும் பெரிய பார்ப்பனிய கோயில்கள் இருக்குல்ல, பெரிய பெரிய கோயில்கள், வெங்கடாஜலபதி கோயில், ராமர் கோயில், அந்த மாதிரியான கோயில்களுக்கு நான் போகிறது வந்து என்னுடைய மிகப்பெரிய கௌரவம் நினச்சி அங்கே போகிறாங்க. இதனால தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், எளிய மக்கள் சமயபுரத்துக்கு செருப்பு போடாமல் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்து போகிறதும், இந்த சபரிமலை மாதிரியான கோயில்களுக்கு போகிறதும், மாதா கோயில்களுக்கு போகிறதும், இது எதனால தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறது என்னென்னா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.
ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னென்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னை வந்து இந்த சமூகம் கீழானவர்களாக நினைக்கிதுன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அதனால் தான் வந்து கீழானவன் இல்லை, நான் மேலானவன் தான் காட்டிக்கிறதுக்கு அவங்க நிறைய செய்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பக்தி. அவன் என்னன்னா, நான் எவ்வளோ பக்தியில் நான் எவ்வளோ சிறப்பானவனாக இருப்பேன் பாரு, நான் எவ்வளோ பக்தி, நீ 4 நாள் சாப்பிடாம இருந்தேன்னா பக்தியில் நான் 8 நாள் இருந்து காட்டுறேன் பாருன்னு ஒடுக்கப்பட்டவன் நிற்கிறான். அது நான் வந்து ரேண்டமாக சொல்கிறேன். ஸோ அவனுடைய பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போடுறான் அவன் பக்தியை. இவன் இப்போ வந்து இடைநிலை சமூகம்னு சொல்லிக்கிறவங்களோ அல்லது அதுக்கு மேலே இருக்கிற உயர்நிலை சமூகம்னு சொல்லிக்கிற பார்ப்பனர்களோ செய்யாத கடவுள் நம்பிக்கைகளை இவன் கொண்டாடுறான். இவன் காவடி உயர் சமூகம்னு சொல்கிறவங்க காவடி தூக்குறதில்ல, இவன் தூக்குறான். அவர்கள் வந்து ஆடு வெட்டுறதில்லை, இவன் வெட்டுறான். அவர்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக அந்த செடல் குத்திக்கிறதில்ல, இவன் குத்திக்கிறான். அவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைய பாடையில் தூக்குறதில்லை, இவன் வந்து வலங்கமான் கோயிலில் பாடை கட்டி திருவிழான்னு சொல்லி பாடை கட்டி தூக்குறான். அப்போ இவன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இந்த மூட நம்பிக்கைகள் தான். இந்த மூட நம்பிக்கைகள் மூலமாக அவனுடைய மிகப்பெரிய வெற்றியாக அவன் ஊருக்குள்ளே அவன் கட்டிக்கிற கோயிலாக தான் இருக்குது. அந்த கோயில் அவனுக்கு போதுமானதாக இருக்குது. அந்த போதுமானது அவன் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியிலையும் நில உடைமை சார்ந்த சிந்தனைகள்லையும் அவனை நகர விட மாட்டேங்குது. இது போதுண்டா அவனுக்குன்றான். இதற்கு யாரா உதவி செய்கிறான்னா, அந்த இடைநிலை சமூகங்களில் ஒரு குறிப்பிட்ட அந்த முதலாளித்துவத்தை பாதுகாக்கிறவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து இதுக்கு ஃபண்டு பண்ணுறாங்க. ஒடுக்கப்பட்டவர்களுடைய தெருவில் இருக்கிற கோயிலை கட்டுறதுக்கு, அந்த கோயிலில் காளி ஆடுறதுக்கு, காவடி தூக்குறதுக்கு அவன் காசு கொடுக்குறான். ஏன் காசு கொடுக்குறான்னா அதில் 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அவன் கோயிலுக்குள்ளே நீ போகக்கூடாது. 2வது உன் ஊருக்குள்ளே அந்த கோயில் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த இந்து மதம் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த இந்து மதம் ஃபங்க்ஷன் ஆனால் தான் கீழர்லேருந்து மேலே இருக்கிற வரைக்கும் இந்த வர்ண பேதங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இயங்கும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து எது காப்பாற்றுது நமக்கு, இதுதான் நம்ம சொல்ல வருது. இது எது காப்பாற்றுதுன்னா இது போன்ற சூப்பர் ரியாலிஸ்டிக் சிந்தனைகள் தான். உழைக்கும் வர்க்கத்திட்ட இந்த சூப்பர் ரியாலிஸ்டிக் சிந்தனை இல்லை. நீங்கள் உங்களுடைய படைப்புகளில் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வேணும்னு தப்பு பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது. இந்த சமூக பிரச்சனை இப்படி அணுகலான்ட்டு. இப்போ வந்து இந்த பாம் படத்தை பாருங்கள். அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஊர் பிரிஞ்சிருச்சு, அது ஏதோ சாதியாவோ ஏதோ பிரிஞ்சிருச்சு, இவங்களை சேர்த்து வைக்கிறது கடவுளால் பிரிஞ்சதை கடவுளாலே நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கடவுளுங்கிற கான்செப்டை வச்சு சேர்த்து வைக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் அந்த படத்துலையும் ஏதோ ஒரு ஜோதி வருதுங்கிறாங்க. அந்த ஜோதி உண்மையிலே வருதா வரலையா, அது சயின்ஸ் இல்லையா, அது சாமி தான் வந்துச்சா, ஒருத்தன் செத்து போகிறான், அவன் செத்து போனானா செத்து போல, எதுவுமே அவங்க பேசலை. அப்படியே விட்டு போயிடுறாங்க. அந்த படத்தை ஒருத்தன் பார்க்குறான்னு வச்சுங்க, சின்ன பையன் 4வது படிக்கிற பையன் பார்க்குறான். அவன் என்ன நினைப்பான், ஓ அப்போ இந்தமாரி சாமி உயிர் வரும் போல, ஓ அப்போ மலை மேலே சக்தி வரும் போல. அவனுக்கு அதுதான் போகும். நீங்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறது அவனுக்கு போகாது. இங்கே இந்த பக்கம் கட் எடுத்து இங்கே வாங்க, நீங்கள் வந்து தங்களான்னு பாருங்கள். நான் வந்து பேசுகிறது ஏதோ விமர்சன பார்வையில் பேசலை. உங்களை பாராட்டி பேச சொன்னால் நான் 3 பக்கத்துக்கு 3 புத்தகம் போடுவேன். அவ்வளோ உங்களை என்னால் பாராட்ட முடியும். ஆனால் நான் இந்த விஷயத்த பேசலைன்னா வேறு யார் பேசுறது? ஸோ வந்து பாரஞ்சித்தினுடைய தங்களான் படத்தை பாருங்கள். ஒரு இர்ரியலிஸ்டிக் கேரக்டர் வருது. இதில் பிரச்சனை என்னென்னா, அது யார் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. படம் தோற்று போனது காரணமே அதான் நான் நினைக்கிறேன். தோற்று போனதுன்னு நான் சொல்லலை. மேபி வியாபார ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கலாம். அது வந்து ஒரு கான்செப்ஷனலாக அது ஒரு பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த சூப்பர் ரியாலிஸ்டிக் மேட்ரு என்ன, அது அவனோட நினைவா அல்லது உண்மையிலேயே அது ஒரு தேவதையா, கிராம தேவதையா? அந்த கிராம தேவதைக்கும் புத்தருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா உண்மையிலேயே? அதுக்கு ஏன் புத்தர் சிலையோடு அங்கே கனெக்ட் பண்ணுறீங்க? அப்போ அது என்ன? அது என்ன ஆக்சுவலி? அது என்ன? அவன் கூட மட்டுமே பேசிக்கிட்டு இருக்குது. அது என்ன? லாரன்ஸில் போய் கேட்டால் அவர் தெளிவாக சொல்லிடுவார். அது வந்து இது கிரிக்கெட் விளாட போனோம்ப்பா, அங்கே வந்து பேட்டை நோண்டிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு எலுமிச்சம்பளம் வந்துச்சு, எலுமிச்சம்பளத்தில் ரத்தம் ஊற்றி கிடந்துச்சு, ரத்தம் ஊற்றி கூட ஒரு 10 பேய் செத்து கிடந்துச்சு, 10 பேய் ஒரு திருநங்கை பேய் இருக்குது, அந்த பேய் தான்ட்டு அதுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு கதை சொல்லி இதுதான் அதுன்னு சொல்லிடுவார். நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்க? இது என்ன இந்த காட்டு பேச்சு இவர்கள் படத்தில்? இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எங்கே போய் பிரச்சனையாக முடியுதுன்னா, தொடர்ந்து அவர்களை நீங்கள் திருவிழா பக்கம் திருப்புகிறீர்கள். தொடர்ந்து அவர்களை நீங்கள் இறை நம்பிக்கை சார்ந்து திருப்புகிறீர்கள். இறை நம்பிக்கை சார்ந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, தொடர்ந்து அந்த கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமான திரைப்படங்களை தொடர்ந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஹாலிவுட்டில் பல்வேறு இயக்குநர்களுக்கு இருக்கிறதாகவும், அது ஒரு அந்த 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 தேவையை வந்து ஒரு பெரிய சங்கம் வந்து கவனிக்கிறதாகவும், அந்த சங்கத்துக்கு பல்வேறு திருச்சபைகள் பணம் கொடுக்கறதாகவும், வாட்டிகன் திருச்சபை போன்ற பல்வேறு திருச்சபைகள் பணம் கொடுக்கறதாகவும் இந்த 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 ஃபங்க்ஷன் வந்து உலக மக்கள் மத்தியில் குறிப்பாக கிறிஸ்துவர்கள் மத்தியில்
இறை அச்சம் போயிடவே கூடாதுங்கிறத அப்படியே பாதுகாத்து வைக்கிறதுக்கும் இயங்குறதா நம்ம படிக்கிறோம். அதனால தான் நிறைய பேய் படங்கள் தொடர்ந்து வரும் ஹாலிவுட்டில். என்னடானா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இறையச்சம் இருக்கணும். அந்த இறையச்சம் இருந்தால் தான் இறைங்கிற தன்மை பாதுகாக்கப்படும். இறைங்கிற தன்மை பாதுகாக்கப்பட்டால் தான் இறைங்கிற கான்செப்டை ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக வச்சுருக்கிற மதம் பாதுகாக்கப்படும். மதம் பாதுகாக்கப்பட்டால் தான் மத நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும். மத நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட்டால் அதன் மூலம் வயிறு வளர்க்குறவன் பாதுகாக்கப்படுவான். ஸோ இங்கே அதுதான் இங்கே பாருங்கள், நீங்கள் காலமாடங்கிற கதையில் கருப்பண்ணசாமியை காமிக்கிறது இவர் என்ன நினச்சிக்கிறாரு, நாம் வந்து வெங்கடாஜலபதியை காட்டல, நம்ம கிராம தெய்வத்தை தான் காட்டுறோம். கிராம தெய்வம் அதுவும் என்ன, வெங்கடாஜலபதியை நீங்கள் காட்டினா அது எப்படி ஒரு மூடத்தனமோ அதே மூடத்தனம் தான் அவனுக்கு வந்து கருப்பண்ணசாமியும் அவனுக்கு அந்த மூடத்தனத்தில் தான் போய் நிற்கும். இவர் என்ன நினைப்பார், இன்னொன்று என்ன நினைப்பாருன்னா எளிய மக்கள் அதை தான் பார்க்குறான். இவர் பேட்டியில் நான் பார்த்தேன், மாரி செல்வராஜோட பேட்டியை பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, அவன்கிட்ட எளிய மக்கள் அதை தான், அவனுக்கு என்ன தெரியுதோ அதை தாங்க நம்ம காட்டணும். அவன் வந்து அவன்கிட்ட போய் இந்த சாமி இது இந்த கான்செப்டை சொன்னால் அவன் நம்புவான், அது அவனுடைய இது விஷயமா நினைப்பான் அப்படின்றாரு. அவனுடைய விஷயமா காட்டுறதுக்கு அப்போ ஒரு குடிகாரருடைய கதையை எடுக்கிறப்ப நீங்கள் குடிகாரனாக மாறி சொல்லுவீங்களா? ஒயின் ஷாப்பில் ஒரு ஒரிஜினலான ஒரு ஒயின் ஷாப்பை காட்டுறேன்னு வச்சு காட்டுவீங்களா? இல்லை அது ஒரு விலை மாதவை பற்றி படம் எடுக்கிறப்போ சுற்றி பல பேர் வந்து வேறு மாதிரி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு காட்சி அமைப்பீங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது இல்லை ஒரு படைப்பாளியோட வேலை. அண்ட் மோரோவர் முற்போக்கு சார்ந்த படைப்பாளிகளுடைய வேலை அது இல்லை. சமூகத்தில் பிரச்சனை என்னவா இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நாம் பேசுகிற மொழி சரியான மொழியாங்கிறது நீங்கள் மறுபடி மீட்டுருவாக்கம் பண்ணப்படணும். நீங்கள் எடுக்கிற படங்களில் உருவாகிற அந்த கிரியேட் ஆகிற சூப்பர் ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸ் வந்து எளிய மக்கள் மத்தியில் எப்படி போகும்னா திரும்பி அவர்களை திருவிழா பக்கம் திருப்புது. நான் சொன்ன மாதிரி திரும்பி அவர்களை இந்த மாதிரியான சூப்பர் ரியலிஸ்டிக் சிந்தனை சார்ந்து அவர்களை திருப்புது, பேய் சார்ந்து திருப்புது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், சமீப காலத்தில் வந்த படங்கள்லேயே மிகப்பெரிய ரொம்ப அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு பெரிய பேய் படம் அவர் மாரி செல்வராஜ் எடுத்த கர்ணன் படம் தான். அந்த பேய் படம் மாதிரி ஒரு பெரிய படத்தை நான் பார்க்கல. வெளிப்படையாக சொல்கிறேன், அப்படியே குளத்துக்குள்ளேருந்து அந்த பொம்மை எந்திரிக்கும், அப்படியே அந்த அவங்க அப்பா கிட்ட அப்படியே அழகாக பேசிட்டு அப்படியே மறைஞ்சு போகும். இப்போ பாறை இடுக்குலேருந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போவோம். இவன் எப்பப்பெல்லாம் பண்ணுறானோ அப்பப்பெல்லாம் எட்டி பார்க்க, ஏன்னா எட்டி பாம்பாது எட்டி பார்க்குறதுக்கு என்ன அது? அப்போ இவர் மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், இவர் மாரி செல்வராஜை கேட்டால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாரு பேட்டியில், பாரஞ்சித்தை கேட்டால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாரு. ஆனால் அவருடைய கதைகளில் ஏன் இவ்வளோ இந்த கான்செப்ட் வருது? நமக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது இல்லை பிரச்சனைங்க. உங்களுடைய படைப்புகளில் நீங்களே ஒத்துக்காத விஷயங்களை நீங்கள் வலிந்து திணிக்கிறீங்க. எதுக்காகனா உங்களுடைய ஆர்டிஸ்டிக் வியூக்காகவும் அல்லது மக்களுடைய மொழி இதுதான் நினைக்கிறீங்க. அந்த மக்கள் மொழி இங்கே அது தவறாக அவனை வழி நடத்துது. அவன் திரும்பி வந்து மாரியம்மன் கோயிலுக்கு எத்தனை ஃப்ளெக்ஸ் அடிக்கலாம், அது கிராம தெய்வத்துக்கு எத்தனை ஃப்ளெக்ஸ் அவன் வந்து இந்த பக்கம் ராமருக்கு அடிக்கிற ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக அவன் வந்து கிராம தெய்வத்துக்கு பேச்சுக்கு அடிப்பான். இங்கே என்ன மாறி போச்சு? இங்கே ராமருக்கு வந்து தங்கத்தில் ஏதாவது செஞ்சு அவன் படைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து இவர் இந்த பேச்சுக்கு வெளியில் செஞ்சு படைப்பான். இங்கே என்ன மாறிட போகுது? மோரோவர் நீங்கள் மூலதனம் புத்தகத்தை படிக்கிறீங்க, ஏங்கல்ஸ் எழுதின மார்க்ஸ் புத்தகத்தை படிக்கிற 4வது பக்கத்தில் வந்து காட்டு பேச்சு கதை ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அம்பேத்கருடைய தொகுதிகள் படிச்சுட்டு இருக்கீங்க. 8வது தொகுதியில் திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பர் உமன் வராங்க. அவங்க வந்து நம்ம காதில் மட்டும் பேசிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. தந்தை பெரியாருடைய குடியரசு படிச்சுட்டு இருக்கீங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப காலமாட நடுவில் அருவாலோட ஒரு பெரிய காத்தவராய பொம்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? இது மாதிரி தான் உங்கள் திரைப்படங்கள் இருக்குது. உங்கள் படம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய அரசியலை பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அவர்களை மீண்டும் இந்த மாதிரியான சிக்கலான ஒரு மூட நம்பிக்கைகளில் கொண்டு போய் செலுத்துது. தயவு செஞ்சு சொல்கிறேன், பேசுகிறது எங்களுக்கெல்லாம் சினிமாவை பற்றி தெரியாது, ஆனால் சமூக பிரச்சனை பற்றி தெரியும். தயவு செஞ்சு இதை மறுபடியும் சிந்திங்க. இப்போ இந்த வந்து பாம்பு படத்துலையும் அவங்களையும் விமர்சனமாக அது சொல்கிறேன். சமூக பிரச்சனைகளை பேசுகிற நீங்கள் கடவுளை வச்சு ஆரம்பித்து கடவுள் தான் தீர்வுன்னு கொண்டு போய் முடிக்கிறீங்க. அது அப்படி இல்லை. சமூக பிரச்சனை அப்படி இல்லை. இன்றைக்கி அவனை நகர விடாமல் அவனை அவனுக்கு எல்லாம் அவனை சுற்றி நடக்கிறது எல்லாம் தப்புன்னு தெரியுது, அவனை சுரண்டுறாங்கன்னு தெரியுது. ஆனால் அதை தாண்டி அவன் நகர்ந்து போக முடியாத கட்டுப்பாடை எது உருவாக்குதுன்னா இது போன்ற கட்டுப்பாடுகள் தான். அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே எல்லா கட்டுப்பாடும் இருக்குது. கோயில் கட்டுப்பாடு, ஊர் கட்டுப்பாடு, சாமி கட்டுப்பாடு, கலாச்சார கட்டுப்பாடு, அது எதுவுமே தேவையில்லை. அவன் அது வந்து அவனுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு வலையாக இருக்குது. 9 மணிக்கு மேலே அங்கே போனேன்னா செத்து போன கிளவி கொலுசு போட்டுட்டு வரும்னு அவனுக்கு ஒரு கான்செப்ட் சொல்ல வச்சுருக்கான்னு வச்சுக்கிங்களேன். அந்த கிளவியே 95 வயசில் செத்து போயிருக்கும். அது எங்கடா கொலுசு போட்டு ஆட போகுதுன்னு இவனுக்கு அறிவுக்கு தெரியும். ஆனால்
காலங்காலமாக சொன்ன நம்பிக்கை அவன் அந்த இடத்துக்கு அந்த இடத்த அவனால் போகவே முடியாதாங்க. இது மாரி செல்வராஜாலையும் போக முடியாது. நான் நினைக்கிறேன் மாரி செல்வராஜ் சின்ன வயசில் மிகப்பெரிய அளவில் பேய் பயத்திலேயே வாழ்ந்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த அந்த கிராம தெய்வங்கள் கதையிலேயே கேட்டு கேட்டு பயந்து போயே வாழ்ந்துருக்காரு. அவர் அந்த உளவியல் சிக்கல் தான் இதெல்லாம். உங்களுடைய படைப்புகளில் இருக்கிற ஒரு தீவிரமான முற்போக்கு சிந்தனையோடு சேர்ந்து இந்த உளவியல் சிக்கலும் வருது. தயவு செஞ்சு அதை மீட்டுருவாக்கம் பண்ணுங்கள். ஆனால் பாரஞ்சித் அவர்களுக்கிட்ட அந்த மாதிரியான பயம் சார்ந்த அந்த அந்த கதாபாத்திரங்கள் ஒரு வச்சதாக எனக்கு தெரியல. அவர் வந்து அந்த கதையில் எப்படியாவது ஒரு கனெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், நேச்சரோட இவன் பேசுகிற கனெக்ஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு கான்செப்டில் ஒரு ஏதோ உருவாக்குறாரு. அதை நான் சொல்கிறேன், புத்தர் சம்மந்தமான புத்தகங்களை நாங்கள் படித்ததில்லை. அப்படி அந்த புத்தகங்களில் நிறைய இந்த மாதிரியான சூப்பர் ரியலிஸ்டிக் மேட்டர் இருந்தாலும் சரி, அது நடைமுறைக்கு ஒத்து வராத கதைகள். அதை தூக்கி ஓரமாக தான் போட்டாகணும். நம்ம தந்தை பெரியார்களாக தான் சொல்கிறாங்க, என்னுடைய பேச்சு, நான் பேசுகிற பேச்சு இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறம் பழையதாக நினச்சி தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்று தான், என்னுடைய கேள்விகள்ங்கிறது, சமூக கேள்விகள்ங்கிறது இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறம் அது பழைய கேள்விகள் ஆகிடும், அதற்கு பதில் கிடைச்ச கேள்விகள் ஆகிடும். அப்புறம் அந்த கேள்வி தேவையில்லை, அடுத்த கேள்வி நோக்கி அவன் போயிடுவான். அதை போல தான் நீங்கள் பண்ணுற வேலைகள். நீங்கள் உண்மையிலேயே பௌத்தம் சார்ந்த அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இருக்குது, சூப்பர் ரியலிஸ்டிக் அந்த ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் கொண்டு வரீங்கன்னாலும் அது இல்லை, இன்னைய நிலைமைக்கு அது தேவையில்லாதது. அது அவனுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. வெளிப்படையாக சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ அவர் தங்கலான் கதையை இங்கே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பொருத்துவோம். ஒரு 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 அங்கே தங்கத்தை சுரண்டுற மாதிரி இங்கே ஒரு வயலை கொள்ளையை சுரண்டுறாங்க, சோள கொள்ளையை சுரண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சோள கொள்ளையை நீ என்கிட்ட விற்றுரு, இந்த மாதிரி நீ என்கிட்ட விற்றுட்டேன்னா நல்லா இருக்கலாம், போகலாம் வரலான்னு ஒரு பண்ணையார் கேட்குறாரு. இவன் வந்து சரி விற்கலான்றான். பாரம்பரியமாக காலங்காலமாக அந்த சோளக்குள்ளையை இவன் தான் வச்சுட்டு இருக்கான், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். அப்போ காதில் வந்து ஏதாவது ஒரு நீல நிறத்தில் ஏதோ ஒரு பொம்மை வந்து அவன்கிட்ட பேசணுமா, இதே மாதிரி அது வந்து உனக்கு எனக்கும் சம்மந்தப்பட்டது அப்படி இப்படின்னு ஏதாவது யாராவது வந்து பேசுவாங்களா அவன்கிட்ட? அது மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கதை நாயகர்களாகவும் இன்டலெக்சுவல் மைண்ட் செட்டாகவும் காமிக்கிற மனிதர்கள் அவர்களாக முடிவு பண்ணுற மனிதர்களாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறது அது நடக்காது, அது இல்லை. அதான் பிரச்சனையே அதாக தான் இருக்குது. இங்கே காட்டு பேச்சின்னு ஒரு பொம்மையும் வராது. காட்டு பேச்சு வந்து அப்பா கிட்ட வந்து பேசாது. காட்டு பேச்சு எதையும் வந்து காப்பாற்றுறது இல்லை. காப்பாற்றுறாதான் அவன் எப்பயோ மாறி இருப்பானே. எதுவும் எட்டி பார்க்காது. சரி, எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தால் போதுமா சமூக பிரச்சனையை? காட்டு பேச்சு எட்டி பார்க்கும், மேலேருந்து பார்க்கும், கீழேருந்து பார்க்கும். எட்டி பார்த்துக்கிட்டே இருந்த அம்பேத்கர் வந்து புதிய சட்டங்களை எழுதுறப்போ இந்த மாதிரி பல்வேறு காட்டு பேச்சு எட்டி பார்த்துருக்குமோ. அப்போ அம்பேத்கர் என்ன கேட்பார்? எட்டி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எதாவது எழுதி தொலைக்கலாம்னு கேட்க மாட்டாரா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். சமூக பிரச்சனைகளை அணுகும்போது, உங்களுடைய திரைப்படங்கள் அணுகும்போது, உங்கள் படைப்புகளில் நிறைய சூப்பர் ரியலிஸ்டிக் மேட்டர்ஸை பார்க்குறேன். அது முழுக்க வெட்ட வெளிச்சமாக நேரடியாக எளிய மக்களை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை, படிப்பறிவு குறைவாகவும் இன்னும் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க சமூகத்தை ரொம்ப தீவிரமாக, ரொம்ப தப்பான திசையில் அவங்கள பயணிக்க வைக்குது. அவர்களை மறுபடியும் வந்து இந்த பார்ப்பனிய உருவாக்கமான இந்த ரொம்ப தீவிரமான மூடநம்பிக்கை சார்ந்த புராண இதிகாச மத சிந்தனைகளுக்குள்ளே அவங்களை போய் தள்ளுது. பயமுறுத்துறீங்க. நீங்கள் காட்டு பேச்சை காமிச்சு அவனை பயமுறுத்துறீங்க. நீங்கள் ஏதோ ப்ளூ கலரில் ஒரு பொம்மையை காட்டி தங்களால பயமுறுத்துறீங்க. காத்தவராய அருவா பொம்மை, கபடிக்கு காத்தவராயனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஆர்டிஸ்டிக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இளைஞர்களை இப்போ தான் வந்து அறிவியல் நோக்கத்துக்கு வந்துட்டு இருக்கான். அவன் கையில் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்கே எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில் பெரியாரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்கான். மார்க்ஸினுடைய மூலதனத்தை அவன் கையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவன் கையில் சிவப்பு கொடியை கொடுக்குறதுக்கு எவ்வளோ பேர் பாடுபட்டு இருக்கான். நீங்கள் அசால்ட்டாக உள்ளே வந்து காட்டு பேச்சு சொல்லி விட்டு போகிறீங்களே, இது ரொம்ப நியாயமா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இது வேணும்னு பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துங்க. ரொம்ப தப்பு. இது வருங்காலத்தில் அவனை ரொம்ப தப்பான ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் வந்து தயவு செஞ்சு உங்களுடைய காட்டு பேச்சியும், உங்களுடைய அந்த நீல கலர் அந்த இர்ரியலிஸ்டிக் பொம்மையும் காத்தவராயனும் உங்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுக்கணும். உண்மையாக அம்பேத்கரியம் பேசுகிற சமூக பிரச்சனைகளை அம்பேத்கரியம் பேசுகிற மொழியில் பேசுங்க, பெரியாரியம் பேசுகிற மொழியில் பேசுங்க. நீங்களாம் ஒன்று ரியலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணிவிட்டு நியூ வெர்ஷன் ஆஃப் 2.0 காஞ்சனாவையும் 2.0 அருந்ததியையும் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, அரண்மனையையும் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அதனால் தயவு செஞ்சு இதை சரி பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய படைப்புகள் வந்து இந்த மண்ணுக்கு ரொம்ப அவசியம், இந்த மக்களுக்கு ரொம்ப அவசியம். உங்களுடைய கேள்விகள் இந்த சமூகத்துக்கு மிக 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 அவசியம். இது தமிழ்நாட்டை தாண்டி இந்திய முழுக்க உங்களுடைய கேள்விகள் அவசியம். உங்களுடைய
உங்கள் திரை மொழி ரொம்ப அவசியம். அந்த மொழியில் இருக்கிற சிக்கலை நான் பேசுகிறேன், அந்த சிக்கலை சரி பண்ணுங்கள். திரும்பி இதே வேலையை தான் பண்ணீங்கன்னா, இப்போ நான் பார்ப்பேன், இந்த படத்தையும் பார்ப்பேன். அது என்ன படம்? இப்போ ஒரு படம் வருது, காலமாடன். அதையும் பார்ப்பேன். அதுலேயும் இதே வேலை தான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மறுபடியும் உங்களை கழுவி கழுவி ஊற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் வருவோம். உங்களுடைய சகோதரனாக உங்களை கழுவி ஊற்றுவோம். நீங்கள் இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் திரும்பினாலும் கழுவி ஊற்றுவோம். திரும்பி இதே வேலையை செஞ்சீங்கன்னா, உங்களை தடுக்கும் முதல் ஆளாக நாங்கள் தான் இருப்போம். அதனால் ஒரு ஒரு மிகப்பெரிய பாரஞ்சித்தினுடைய ரசிகராகவும், மாரி செல்வராஜுடைய ரசிகராகவும், முற்போக்கு இயக்குநர்கள் ரசிகராகவும் நான் சொல்கிறேன், சமூக புரிதல் உங்களுக்கு திரைமொழி தெரியும், ஆனால் சமூக மொழியையும் தயவு செஞ்சு தெரிஞ்சு பேசுங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் ஒரு டாகாக சொல்லி முடிச்சுட்டு போகிறேன். இப்போ ஒடுக்கப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிற தலைவர்களாக இருக்கிற திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லாமே அவங்க கொள்கையில் எவ்வளோ பார்ப்பனிய எதிர்ப்புலையும், பாசிச எதிர்ப்புலையும், வர்ணாசிரம எதிர்ப்புலையும் ரொம்ப வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் சாமி கும்பிட நான் கும்பிட போவேன், நான் ஒரு பொட்டு வச்சா நான் வச்சுப்பேன், கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டா நான் போவேன். அப்படியே போங்க, அப்படியே வரிசையாக போங்க. பிரச்சனையாக தானே இருக்குது. இவன் அதில் தானே பிரச்சனையாக இருக்கிறான். இவன் காலங்காலமாக அந்த மத போதையிலையும், சாதி சிந்தனையிலையும், கடவுள் பொம்மை போதையிலையும் அதில் தானே இவன் சொரண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள்ட்ட போய் உட்காந்து பேசுங்க. உடைய மிகப்பெரிய வெற்றி என்னடான்னு கேளுங்க. அவன் கும்பாபிஷேகம் நடத்துறதும்மா, கோயிலுக்கு ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதும்மா. இவ்வளோ பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்குது. ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியில் அறிவு சார்ந்த கருத்துக்கள் எவ்வளோ வீரியமாக தீவிரமாக பரவ வேண்டிய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அவர்களை ரொம்ப தப்பான வழியில் வழி நடத்துறீங்க. நான் இது உங்களுடைய சகோதரராக தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களை எதிர்நிலையில் நிறுத்தி பேசலை. உங்களுடைய சகோதரராக இந்த கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். இது மாதிரியான வேலைகளை நிறுத்துங்க. தயவுசெய்து அம்பேத்கராக அவர்கிட்ட காமிட்டுங்க. அம்பேத்கர் கும்பாபிஷேகத்துக்கு போல எழுச்சி தமிழர் அவர்களே, பெரியார் கும்பாபிஷேகத்துக்கு போல எழுச்சி தமிழர் அவர்களே, மார்க்ஸ் அவர்கள் பழனி கோயிலுக்கு போய் பட்டை அடிச்சுட்டு வரல எழுச்சி தமிழர் அவர்களே. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன்னா, நீங்கள் தான் இதெல்லாம் சரியாக பண்ணணும். வேறு யாரும் சரி கேட்குறது கூட வரமாட்டாங்க. நீங்கள் தான் இந்த ஒரு மிகப்பெரிய மறுபுரட்சி அரசியலை உருவாக்கியிருக்கீங்க. அதை சரியாக பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகள்ட்டையும் இந்த இயக்குநர்கள்ட்டையும். நன்றி.